திருப்பத்தூர் வாணியம்பாடி அருகே +2 மாணவிக்கு பேருந்தை நிறுத்தாமல் சென்ற இந்த சம்பவம் தான் இப்ப சோசியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. இததான் சாமி வரம் கொடுத்தோம் பூசாரி வரம் கொடுக்காத கதை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பெண் கல்விக்கு அரசு எவ்வளவோ புது புது திட்டங்களை போட்டு பெண்கள் முன்னேற்றத்துக்கு பல வழிவகைகள் செஞ்சாலும் அது நடைமுறைக்கு வர்றப்ப இந்த மாதிரி சில விஷயங்களால தான் அது நிறுத்தி போகுது. உடனே எல்லாரும் சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு சொல்லி கிளம்பிடுவாங்க. ஒரு பெரிய கப்பலை கவிழ்க்கிறதுக்கு ஒரு பெரிய பாறையில மோதணும்னோ அல்லது ஒரு பெரிய விஷயம் ஏதாவது நடக்கணும் அப்படின்னோ அவசியம் இல்லை. அந்த கப்பல்ல இருக்கிற ஒரு சின்ன ஓட்டையே போதுமானது. அதுபோலதான் இது பெரிய பெரிய திட்டங்கள் நீர்த்து போகிறதுக்கு இது ஒரு சின்ன ஓட்டை. இந்த மாதிரி இன்னும் பல ஓட்டைகள் இருக்கு. அதெல்லாம் கண்டிப்பா அரசு கவனத்துக்கு வரணும். இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் நிற்காமல் பேருந்தை செலுத்திய ஓட்டுநர் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்காரு, நடத்துனர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு செய்திகள் வருது. இந்த நிகழ்வுல பாதிக்கப்பட்ட அந்த மாணவியின் விடாமுயற்சிக்கு கண்டிப்பா நம்ம ஒரு பாராட்டு தெரிவிச்சே ஆகணும். மேலும் இத வீடியோ எடுத்த அந்த நல்லுள்ளத்துக்கும் அதை செய்தியா மாத்திய சோசியல் மீடியா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா நம்ம ஒரு நன்றியை சொல்லியே ஆகணும். மேலும் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்காம இருக்கிறதுக்கு மக்களாகிய நம்மளும் ஒரு விழிப்புணர்வோடையும் பொறுப்புணர்வோடையும் கண்டிப்பா இருக்கணும். இந்த சம்பவத்தை பத்தியும் அரசு எடுத்திருக்க ஆக்ஷனை பத்தியும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.